சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு சவாரிய உட்கார வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அருண் இருந்துட்டு வர வண்டி, போற வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா முத்துவோட வண்டியும் செக் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. முத்து இருந்துட்டு, "நீ தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. இதுக்கு என்னைக்கு என்கிட்ட நீ அடி வாங்க போறியோன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. சீதாவுக்கு மட்டும் தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். மத்தபடி உன்னை எனக்கு விட்டு வைக்கிற எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா எல்லார்கிட்டயும் நீ நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கல்ல. மொத்த நல்ல பேரையும் கெடுக்க வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. இப்பதான் உன்னோட பொண்டாட்டி சுயநலம் அவங்க பக்கம் யோசிச்சு இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல. அது கேட்குறபோது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா வேற ஏதோ காரணத்தோட தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்களே தவிர, ஆனா என் கூட சண்டை போட்டுக்கிட்டு கிடையாது. அது எல்லாரும் அப்படித்தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மீனா மனசுல வேற ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரிந்துருச்சுன்னா, நீ நெனைக்கிறது எதுவுமே நடக்காது. இந்த ஜென்மத்துல ஏன் இன்னும் வரப்போற ஜென்மத்துல எல்லாத்துக்கும் மீனாவுக்கு நான் தான், எனக்கு மீனா தான் அப்படின்ற மாரி முத்து சொல்லிறாங்க. ஆனா என்ன பழிவாங்கிறத நெனச்சு யாரோட வாழ்க்கையில விளையாடுனேன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த முத்தோட இன்னொரு முகத்த நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோட முடிச்சு